Hi students, good morning. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல கிளாஸ் 9 ஓட சயின்ஸ் சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் லெசன் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட கண்டினியூஷன் பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஆஃப் எஸ்ஐ சிஸ்டம். ஏற்கனவே நம்ம வந்து ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அதை பத்தி பிரீஃபாக பார்க்க போறோம் ஒவ்வொரு யூனிட் பற்றியும். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லென்த். Length is defined as a distance between 2 points. அதாவது லென்த்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் வந்து லென்த். உங்களுக்கே தெரியும் இது வந்து ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது அதுக்கு நடுவில் இருக்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாமெட்ரியில் லைன் வரைவீங்க. ஸோ ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லி ரெண்டு பாயிண்ட் வச்சு லைன் வரைவீங்க. கீழே 7 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் போடுவீங்க. ஸோ அப்போ அது என்ன அர்த்தம்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் ஏ அண்ட் பாயிண்ட் பி. அதுதான் வந்து அந்த சென்டென்ஸ். ஸோ அதுதான் லென்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்டிமீட்டர் மீட்டர் மில்லிமீட்டர் எல்லாமே யூஸ் பண்ண கூட எஸ்ஐ யூனிட் அதாவது ஸ்டாண்டர்ட் யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர். ஸோ அதுலேருந்து வர கன்வர்ஷன்ஸ் தான் வந்து சென்டிமீட்டர் கிலோமீட்டர் மில்லிமீட்டர் எல்லாமே. ஸோ இப்போ வந்து வேரியஸ் டிஸ்டன்சஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அண்ட் அதோட டிரைவ்ட் குவான்டிட்டிஸ் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளோ சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதாவது டிரைவ்ட் குவான்டிட்டிஸ் எப்படி வந்ததுன்னு இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்லேருந்து டிரைவ் ஆன குவான்டிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி, மொமெண்டம், ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர். அதே மாதிரி லென்த்லேருந்து வந்தது வால்யூம், ஏரியா, வெலாசிட்டி, ஒர்க் டன். இது எல்லாமே வந்து இன்டர்லிங்க்டு செயின் மாதிரி அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் டைம்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வெலாசிட்டி, ஆக்ஸலரேஷன், பவர். அதாவது என்னென்னா இந்த டிரைவ்ட் குவான்டிட்டிஸ் எல்லாம் நீங்கள் வந்து இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸான மாஸ், லென்த், டைம் இல்லாமல் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம லென்த் பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து 3 இருக்குது. லைட் இயர், அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், பார்செக். இது 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. ஸோ அஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்ட் சொல்லுவோம் இல்லையா. ஸ்பேஸில் இருக்க சன், பிளானட்ஸ், எர்த் எல்லாமே வந்து அஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்ட் சொல்லுவோம். அதோட டிஸ்டன்ஸை எப்படி வந்து கால்குலேட் பண்ணுவாங்கன்னா இந்த 3 வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதோட டெஃபினிஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து லைட் இயர். லைட் இயர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 இயரில் லைட் வந்து வேக்கமில் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுது. வேக்கம்னா என்னென்னு யாருக்கு தெரியும்? வேக்கம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா காற்று இல்லாத வெற்றிடம் சொல்லி சொல்லுவோம். அதாவது காற்று எதுவுமே இருக்காது. வி நோ தட் எவ்ரி ஏரியா, அதாவது எல்லா இடத்துலையும் காற்று இருக்குன்னு தெரியும். பட் ஆனாலும் வந்து காற்று இல்லாத விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுதான் வந்து வேக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த வேக்கம் ஏரியாவில் வந்து லைட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது 1 இயரில் அப்படின்றது தான் வந்து லைட் இயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து 9.46 × 10⁻15 மீட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். 1 light year is equals to 9.46 × 10⁻15 மீட்டர். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டை வந்து AU அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இட் இஸ் த மீன் டிஸ்டன்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் த சன் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் எர்த். இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்னோட சென்டர் பாயிண்ட்லேருந்து எர்த்தோட சென்டர் பாயிண்ட்டுக்குள்ளே இருக்க டிஸ்டன்ஸ் தான் வந்து அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1.496 × 10⁻11 மீட்டர். இது எல்லாமே வந்து மெஷர் பண்ணி நமக்கு சொல்கிற குவான்டிட்டிஸ்மா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்செக். பார்செக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து அஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது சோலார் சிஸ்டமுக்கு வெளியே இருக்க அஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்குது. மீட்டியர்ஸ், மீட்டராய்ட்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ அதோட டிஸ்டன்ஸை குறிக்கிற யூனிட் தான் வந்து பார்செக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ பார்செக் 1 parsec is equals to 3.26 light year அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியான விஷயங்கள். பிகாஸ் வந்து சோலார் சிஸ்டமில் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அஸ்ட்ரானமிக்கல் பாடிஸோட டிஸ்டன்சஸ். பட் அதே மாதிரி வந்து ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 10ஓட சப்மல்டிபிள்ஸில் கால்குலேட் பண்ணுறாங்க. அதாவது 10⁻ something அந்த மாதிரி. ஸோ அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற யூனிட் பேர் வந்து ஆங்ஸ்ட்ராம் யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏ மேலே ஒரு குட்டி 0 சர்க்கிள் போட்ட மாதிரி இருக்கும், A0 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுதான் வந்து ஆங்ஸ்ட்ராம் யூனிட். நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாடியில் இருக்க அமௌண்ட் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாடி எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. அதுதான் வந்து மாஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கிலோகிராம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லார்ஜர் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா வந்து
குவிண்டால் இல்லை மெட்ரிக் டன்னில் சொல்கிறாங்க. அதாவது குவிண்டால்னால் பார்த்தீங்கன்னா 100 kg, மெட்ரிக் டன் பார்த்தீங்கன்னா வந்து 1000 kg அந்த மாதிரி சொல்லி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மாலஸ்ட் யூனிட், அதாவது அட்டாமிக் மாஸ் யூனிட் சொல்லி சொல்லுவோம். ப்ரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்லாம் வந்து AMU, அதாவது அட்டாமிக் மாஸ் யூனிட் சொல்லி சொல்கிறாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கார்பன் 12 ஆட்டமோட 1/12 பார்ட், அதாவது 12ல் ஒரு பார்ட்டாக வந்து இருக்கிற வேல்யூ வந்து 1 AMUக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் மாஸ் பற்றி நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து டைம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 டியூரேஷன், அதாவது 2 ஈவெண்ட்டுக்கு நடுவில் இருக்க டியூரேஷனுக்கு பேர் தான் வந்து டைம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட SI யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட். ஸோ வந்து ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா லைட் வந்து பார்த்தீங்கன்னா 29,97,92,458 மீட்டர்ஸ் வந்து வேக்கமில், ஏற்கனவே வேக்கம்னா என்ன நம்ம பார்த்தோம், அதை வெற்றிடத்தில் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது என்ன, அதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து சோலார் எனர்ஜியோட 400 பார்ட்டோட 1/86, அதாவது ஃப்ராக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 1 மில்லியனுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1 மில்லினியம் இஸ் ஈக்குவல்ஸ் டு 3.16 × 10⁹ செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் டைம் பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் பார்க்க போகிறோம். டெம்பரேச்சர்னால் என்னன்னு தெரியும், உங்களோட பாடியோட ஹாட்னஸை வந்து மெஷர் பண்ணுறது தான் வந்து டெம்பரேச்சர். இதோட SI யூனிட் பார்த்தீங்கன்னா கெல்வின். கெல்வினோட லோயஸ்ட் ஸ்கேல் வந்து 273 அப்படின்றதுனால அதை ஃப்ராக்ஷன் எழுதும்போது வந்து 1/273 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து 0 கெல்வின் அப்படின்றது வந்து அப்சல்யூட் 0 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதர் யூனிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹைட்ஸ். ஆல்ரெடி கிளாஸ் 8லேயே நம்ம இதோட கன்வர்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். அதாவது வந்து செல்சியஸ்க்கு வந்து லோவர் கிரேட் வந்து 0, அதோட டிவிஷன் நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் வந்து 100. ஸோ C/100 is equals to F-32. ஏன்னா வந்து ஃபாரன்ஹைட் ஸ்கேலோட லோயஸ்ட் பாயிண்ட் வந்து 32 அண்ட் அதோட டிவிஷன்ஸ் வந்து 180. ஸோ F-32/180. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெல்வினோட லோயஸ்ட் இது வந்து 273. ஸோ அதோட டிவிஷன்ஸ் வந்து 100. ஸோ K-273 / 100. ஸோ இந்த கன்வர்ஷன்ஸில் உங்களுக்கு சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம வந்து 8லேயே பார்த்த சம்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி நம்மளால் அதை போட முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் ப்ரிஃபிக்ஸஸ். யூனிட் ப்ரிஃபிக்ஸஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் ப்ரிஃபிக்ஸஸ் ஆர் த சிம்பிள்ஸ் பிளேஸ்டு பிஃபோர் த சிம்பிள் ஆஃப் அ யூனிட் டு ஸ்பெசிஃபை த ஆர்டர் ஆஃப் குவான்டிட்டி, ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் குவான்டிட்டி. அதாவது ப்ரிஃபிக்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து நம்ம வந்து சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து சென்டி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இருக்க யூனிட்டோட ஷார்ட் ஃபார்ம் சொல்கிறோம். அதே மாதிரி வந்து கிலோகிராமை யாரும் கிலோகிராம் சொல்கிறதுல ஒன்று கேஜி சொல்லுவோம், இல்லை கிலோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. அதாவது நெகட்டிவ் பவர்ஸ், பாசிட்டிவ் பவர்ஸ் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஸோ இப்போ இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா தெரியும். 10⁻³ மில்லி, 10⁻² சென்டி, 10⁻1 டெசி, 10⁻1 டெக்கா, 10² ஹெக்டா, 10³ கிலோ, 10⁻6 மெகா, 10⁻9 ஜிகா, 10⁻12 டெரா, 10⁻15 பீட்டா அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து கீழே வந்து நான் மேலே படிச்சிருக்கேன். ஸோ இதுதான் உங்களோட யூனிட் ப்ரிஃபிக்ஸஸ் ஆன வேல்யூ. அதாவது இப்போ வந்து 5 × 10⁻15 இருக்கிறத வந்து 5 பெட்டாமீட்டர் அப்படின்னு எழுதலாம். ஸோ அதுதான் இதோட இது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து லென்த், மாஸ், டைம், யூனிட் ப்ரிஃபிக்ஸஸ் பற்றிலாம் பார்த்தோம். ஸோ இதில் கன்வர்ஷன்ஸ் இருக்குது, டெம்பரேச்சர் கன்வர்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து வேறு வேல்யூஸ் கொடுத்து நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் இதில் வந்து இருக்கிற டெஃபினிஷன்ஸ் இருக்குது. டெம்பரேச்சர்னா என்ன, லென்த்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் படிச்சிருங்க ஸ்டூடெண்ட்ஸ். மீட் யூ சூன் வித் another வீடியோ. தேங்க்யூ.